கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சுகவீனத்தோடு இருக்கிற எசேக்கியா ராஜாவினிடத்தில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவரிடத்தில் சொல்லுகின்றார், நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி. இதை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் எவ்வளோ உண்மையாக உமக்காக நான் வைராக்கியமாய் நான் வாழ்ந்தேன் என்று முறையிடுகின்றார். ஆண்டவர் மனதுருகி அதே ஏசாயா மூலமாக திரும்ப வார்த்தையை அனுப்புகின்றார். அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை கடவுள் இந்த இடத்துல அற்புதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 2வதாக, உன் கண்ணீரை கண்டேன். 3வதாக, நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுளாக, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை அனுமதிக்க அவர் முற்பட்டால் கூட, அவருடைய இரக்கத்தினுடைய உச்சம், அன்பினுடைய அடையாளமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறங்கி உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்ற கடவுள். அவருடைய இரக்கத்திற்கு அடையாளமாக எசேக்கியா ராஜாவிற்கு இந்த 3 காரியத்தை கடவுள் சொல்லித் தருகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். இதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மீதும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை தான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. பல நேரங்களிலே நாம் கடவுளை நோக்கி செபிக்கின்றோம். அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு கடவுளுக்காக வைராக்கியமாய் நாம் பக்தி உள்ளவர்களாக இருந்து நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது ஏதோ நம்முடைய இருதயத்திலேயே ஒரு விதமான சஞ்சலம், ஒரு விதமான சமாதானமின்மை இருக்கிறது. என்னவென்று, கடவுள் என் ஜெபத்தை கேட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரா? எனக்கு இறங்குவாரா? எனக்கு பதில் தருவாரா என்ற கேள்வியெல்லாம் கேட்க தோன்றும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன? அவர் எப்பொழுதும் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதைதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் இப்படி சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆம், நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுளாக, அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய உள்ளம் சுக்குநூறாய் உடைந்திருக்கிற நிலைமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான அந்த வேதனையின் பாதையை அவர் எப்பொழுதுமே காண்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய துக்கமும் கண்ணீரும் மனிதர்களுக்கு முன்பதாக மறைந்திருக்கலாம், அல்லது அவர்களால் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமற் போகலாம். ஒருவேளை இதை பார்த்தால் கூட அதை உதாசீனப்படுத்தி விட்டு போகலாம். அதையே நமக்கு எதிராக திருப்பி நம்மை பரியாசம் கூட பண்ண செய்யலாம். ஆனால் கடவுள் அப்படி செய்கிறவர் அல்ல. நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை அவர் பார்த்து கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கிற கடவுள் அல்ல. ஆகவேதான் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்ட கடவுள் மாத்திரமல்ல,
உன் கண்ணீரையும் காண்கிற கடவுளாய் இருக்கிறேன். அப்படி உன் கண்ணீரை பார்த்துவிட்டு அமைதியாய் போகிற கடவுள் அல்ல, உன்னை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆம், கடவுள் நம்மை குணமாக்குகின்ற God heals அவர் every wounds and pains. நம்முடைய வேதனைகளை, நம்முடைய காயங்களை ஆற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒருவேளை என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் சரீர பிரகாரமாக எசேக்கியா ராஜாவைப் போல சுகவீனம் அடைந்தவர்களாக நீங்கள் இருந்தாலோ, அல்லது உள்ளத்திலே காயப்பட்ட மக்களாக வேதனையோடு கூட கவலையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களை குணமாக்குவேன், நான் உங்களை குணமாக்குவேன். Yes, my dear brothers and sisters, God is going to heal our pains and sorrows. கடவுள் நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் துக்கங்களையும் துன்பத்தையும் அவர் குணமாக்கி நமக்கு மகிழ்ச்சி, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கி தரப்போகிறார். மகிழ்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எசேக்கியா ராஜா ஜெபித்தவுடனே கடவுள் கேட்டார் அல்லவா? அதே வண்ணமாய் நமக்கு இறங்கி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு எப்பொழுது ஒரு எதிர்காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்பதை மாத்திரம் தவற விட்டு விட வேண்டாம். நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக எசேக்கியா தீர்க்கதரிசி ராஜா பெற்றுக்கொண்டதைப் போல இன்னொரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தந்தரளி நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையினாலும் முடிசூட்டி தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.